Maruti, powered by Pommis Dreamwear. Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. நான் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா பார்வதி? என்னைக்கு இந்த பொருளை எல்லாம் இந்த பெட்டியில பார்த்தனோ அன்னைக்கே என் நிம்மதி தூக்கம் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உன் மனசுல இருக்கிற ஆசை நிறைவேறாது பார்வதி. உன் மனசுக்குள்ள விசுவாசத்தை தவிர வேற எது இருந்தாலும் அது உன் மனச புண்ணாக்கிடும் பார்வதி. அதுவும் நம்ம தகுதிக்கு மீறி இந்த மாதிரி ஆசையெல்லாம் உன் மனசுக்குள்ள வளர்த்துக்கிட்டா அது தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு சமம். செடிக்கு தினம் தினம் தண்ணி ஊத்தி வளர்க்கிற மாதிரி அப்பப்ப நீ இதையெல்லாம் பார்த்து உன் ஆசையை இன்னும் மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல பார்வதி. இனிமே இதெல்லாம் இங்க இருக்கக்கூடாது. நான் வச்சிருந்த பொருளை எல்லாம் எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டீங்க. ஆனா அவர் நினைப்பு என் மனசுல இருக்கே, அதை எப்படிப்பா உங்களால எரிச்சு சாம்பல் ஆக்க முடியும்? என் உயிரையும் மானத்தையும் காப்பாத்தி என் வாழ்க்கைக்கு வழிகாட்டின பெரியய்யா மேல எனக்கு எப்பவும் மதிப்பு மரியாதையும் இருக்குப்பா. ஆனா அதையும் தாண்டி எப்படியோ என்னையும் மீறி பெரிய மனசுக்குள்ள வந்துட்டாருப்பா. இது தப்புன்னு என் புத்திக்கு தெரியுது, ஆனா மனசுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு, எந்த சூழ்நிலையிலும் அகிலாமாவுக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் நான் பண்ண மாட்டேன். அவங்களை எதிர்த்து நான் நிக்கவும் மாட்டேன். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா நான் என் உயிரை கொடுத்து அம்மாவோட கௌரவத்தை காப்பாத்துவேன்னு அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன்ப்பா. உன் மனசுக்குள்ள இப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது நல்லதுதாமா. உன்னோட இந்த கட்டுப்பாடு கரையாம இருக்கணும்னா அந்த பொருள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகிறது தான் நல்லது. போய் படு. படு படுன்னு சொல்றேன்ல.
மனசு விட்டு சொல்லணும்னா பெரிய தம்பி கூட இவ சிங்கப்பூருக்கு கிளம்பினதே எனக்கு பிடிக்கலாமா. எங்க என் பொண்ணை வச்சு விதி உங்க குடும்பத்துக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஹாய் ஆதி, கங்க்ராட்ஸ். எதுக்கு கங்க்ராட்ஸ் சொல்ற? என்ன அது இப்படி கேக்குற? நீ சொன்ன மாதிரியே பார்வதி வீட்டுக்கு வந்தாச்சுல, உன் நம்பிக்கை ஜெயிச்சிருச்சுல. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு இந்த சென்டிமெண்ட் மேலாம் அவ்வளவா நம்பிக்கை இல்லை. ஆனா உனக்கும் பார்வதிக்குமான விஷயத்துல என்னால் நம்பாம இருக்கவே முடியல. இந்த விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உறவு தான் உனக்கு பார்வதிக்கு இருக்காது. நான் கூட இனிமே பார்வதி உன் லைஃப்ல வரமாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா 24 மணி நேரத்துக்குள்ள உன்கிட்ட திரும்ப வந்துச்சே, இதத்தான் விதின்னு சொல்லணும். ஏய், டாய் சூப்பரா இருக்கே. பார்வதி கொடுக்கறதுக்காக சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். ரியலி சூப்பர்ரா. டாய் ரொம்ப கியூட்டா இருக்கே. ஆமா, இந்த கிஃப்ட் இப்ப பார்வதிட்ட கொடுக்க போற? நான் இந்த கிஃப்ட பார்வதி கொடுக்க போறது இல்ல. என்னாச்சு அது? இப்பதானே சொன்ன இது பார்வதிக்கா சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு. அப்புறம் ஏன் பார்வதி கொடுக்கறதுக்கு யோசிக்கிற? சிங்கப்பூர்ல பார்வதியை ஷாப்பிங் கூட்டிட்டு போய் பார்வதிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா கடைசி நேரத்துல அவ பாஸ்போர்ட் மிஸ் ஆனதால பார்வதியால சிங்கப்பூர் வர முடியாம போயிடுச்சு. அதை நினைச்சு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? சரியாதி, அதுக்கும் இப்ப நீ கிஃப்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கு ஒன்னும் புரியலையே. இப்ப வீட்டுல சூழ்நிலை அவ்வளவா சரியில்லை. சுந்தரம் வீட்டை விட்டு போனது காரணமே பார்வதியால இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துருமோன்னு பயந்துதான் சொன்னாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் பார்வதி கிஃப்ட் கொடுத்தா அது சரியா இருக்காது. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு? இனிமே பார்வதி கிட்ட பேசக்கூடாது. பார்வதியை பார்க்க கூடாது. கொஞ்ச நாளைக்கு பார்வதி விட்டு விலகி இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இது நீ அவசரப்பட்டு எடுத்த முடிவுன்னு தோணுதாது. இல்ல ஷாம், இப்ப இருக்கிற சூழ்நிலையில இது ரொம்ப அவசியமான முடிவுதான். கொஞ்ச நாள் நான் பார்வதி விட்டு விலகி இருக்கேன். சூழ்நிலை சரியானதுக்கு அப்புறம் இந்த கிஃப்ட் நான் பார்வதி கொடுப்பேன். அது வரைக்கும் அவளுக்காக வாங்கின கிஃப்ட் என்கிட்டே இருக்கட்டும்.
கொஞ்ச நாளைக்கு பார்வதி விட்டு விலகி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன் மினிட். பட்டம்மா, சொல்லுங்க பெரிய தம்பி. எனக்கு ஒரு புதினா டீ வேணும். கொஞ்சம் சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு வாங்க. சரிங்க தம்பி. ஹலோ பார்வதி, சொல்லுங்கக்கா. பெரிய தம்பி எப்பவுமே புதினா டீ உங்ககிட்ட தான் கேட்பாரு. இன்னைக்கு என்ன என்கிட்ட கேக்குறாரு? அது யார்கிட்ட கேட்டா என்னக்கா? அதுவும் இல்லாம இந்த வீட்ல என்னை விட நீங்க தான் ரொம்ப நாளா வேலை பாக்குறீங்க. உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்டா அது நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு பெரியய்யா நினைச்சிருப்பாரு. அதனாலதான் உங்ககிட்ட புதினா டீ கேட்டிருக்காரு. நீ சொல்றதும் சரிதான். ஆனா எனக்கு உன் அளவுக்கு புதினா டீ போட தெரியாதே. நான் போட்டு தரேன், நீங்க கொண்டு போய் பெரியய்யாக்கு கொடுத்துருங்க. சரி வா. என்னடா இது? ஆதிக்கு பட்டம்மா டீ குடுக்கறா? வீட்ல எத்தனை வேலைக்காரங்க இருந்தாலும் இத மட்டும் அந்த சமையல்காரி தானே செய்வா. அவ எங்க போயிட்டா? தேங்க்ஸ் பட்டம்மா. சரிங்க தம்பி. பட்டம்மா, அம்மா, பார்வதி இன்னைக்கு வேலைக்கு வரலையா? வந்திருக்காமா? சமையல் கட்டுல தாமா இருக்கா. வழக்கமா ஆதிக்கு அவதானே டீ கொண்டு போய் கொடுப்பா. அவ அதை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாளே. இன்னைக்கு என்ன புதுசா உன்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கா? இல்லம்மா, அது வந்துமா. ஏய், என்ன அவ இன்னும் வேலைக்கு வரல, அதை என்கிட்ட சொல்லாம நீ சமாளிக்கிறியா? இல்லம்மா, பார்வதி வந்திருக்காமா. சமையல் கட்டுல தான் இருக்கா. எனக்கு அந்த அளவுக்கு புதினா டீ போட வராது. பார்வதி புதினா டீ பிரமாதமா போடுவாமா. அவதாமா போட்டு கொடுத்தா. ஓ, அவ புதினா டீ போட்டு அத உன் கையில கொடுத்து ஆதிக்கு கொண்டு போய் கொடுன்னு கொடுத்து அனுப்புனா. இத நான் நம்பணுமா? அம்மா, உங்ககிட்ட போய் நான் பொய் சொல்வேனம்மா? நானும் பார்வதியும் வந்துட்டு இருந்தோம். அப்ப பெரிய தம்பி என்கிட்ட புதினா டீ கேட்டாரு. எனக்கு தான் புதினா டீ சரியா போட தெரியாதே. அதான் பார்வதி டீ போட்டு கொடுத்து பெரியயாவுக்கு நீங்களே கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லிட்டா. அதாம்மா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். சரி போ. சரிம்மா. ஆதி பார்வதியை விட்டுட்டு பட்டம்மா கிட்ட ஏன் டீ கேட்டா? அதுவும் புதினா டீ. எந்த வேலையும் இல்லைனாலும் பெரியய்யா பெரியய்யான்னு ஆதியே சுத்தி சுத்தி வர பார்வதி அவ டீ போட்டு பட்டம்மா கிட்ட ஏன் கொடுத்து அனுப்புனா? இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல என்னமோ நடந்திருக்கு. அது என்னவா இருக்கும்? கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இருக்கு அவளுக்கு.
பார்வதி, என்னக்கா? என்னாச்சு உனக்கு? பெரிய தம்பி, சின்ன தம்பி, ஷாம் தம்பி எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. நீ போய் பரிமாறுறத விட்டுட்டு இங்க நின்னுட்டு இருக்க. போ, போய் பரிமாறு. இல்லக்கா, நீங்களே போய் பரிமாறுங்க. என்னாச்சு பார்வதி? ஒண்ணும் இல்லக்கா, நீங்க போய் பரிமாறுங்க. அம்மா கூட வந்துட்டாங்க. சீக்கிரமா போங்கக்கா. இந்தாங்க, போங்க. பட்டம்மா, நீங்க ஏன் பரிமாறுறீங்க? வழக்கமா பார்வதி தானே பரிமாறுவா. பார்வதி எங்க? சரி, இதோ வர சொல்றேன் தம்பி. இல்ல இருங்க, நீங்களே பரிமாறுங்க. சரிங்க தம்பி. ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? எப்பவும் பார்வதி தானே பரிமாறுவா. பார்வதி வர்றதுக்கு முன்னாடி பட்டமா தானே பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. மா, அதுக்கு சொல்ல வரல. அருண், ஏதோ இன்னைக்கு ஆதி பட்டமா கையால சாப்பிடணும்னு ஆசைப்படுறான். விடு, நீயே திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்க. ஓகே. பார்வதி பரிமாற வேண்டாம், பட்டமாவே பரிமாறட்டும்னு ஆதி சொல்றான். இவ என்னடானா கிச்சன்ல நின்னுட்டு இங்க லுக்கு விட்டுக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்குள்ள என்னமோ நடக்குது. டெஸ்ட் பண்ணி பாத்துடலாம்.